நான் சங்கரி 2022 கிளாட் கொஷின் பேப்பரில் இருக்க இங்கிலீஷ் கொஷின் பேப்பருக்கான பேசேஜ் அண்ட் அதோட கொஷின் ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் இந்த கொஷின் பேப்பரோட லிங்க் அட்டாச் பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். பேசேஜ்குள்ளே போகலாம். பப்ளிக் ஸ்பீக்கிங் இஸ் அ பவர்ஃபுல் ரியல் லைஃப் ஸ்கில். பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு திறமைன்னு சொல்கிறாங்க. Over the centuries, impressive speeches made by people from various walks of life have helped to change hearts, minds and shape the world as we see it today. நிறைய பேரோட ஸ்பீச் வந்துட்டு நிறைய தாக்கத்தை உருவாக்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. அது நல்ல மாதிரி தாக்கமாக இருந்திருக்கு, அவங்களோட மைண்ட்ஸையும் ஹார்ட்ஸையும் சேஞ்ச் பண்ணி அவங்கள நல்ல வழியில் வழி நடத்திருக்குன்னு சொல்கிறாங்க. Speeches that are delivered with intense emotion and conviction can infuse compassion and forgiveness. ரொம்ப இன்டென்ஸான எமோஷனையும் நம்பிக்கையோடு இருக்க ஸ்பீச் எப்படி இருக்குன்னா மக்களுக்கு பாசத்தையும் மன்னிக்கிற தன்மையும் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. எலிவேட் லெவல்ஸ் ஆஃப் ஹேட்ரட் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் பிரேக் ஆர் யூனிட் நேஷன். ஒரு ஹேட்ரடையும் டிஸ்ட்ரக்ஷனையும் கொடுக்கும். அதே பேச்சு வந்துட்டு ஒரு நேஷனையே வந்துட்டு உருவாக்கவும் செய்யும், அழிக்கவும் செய்யும்னு சொல்கிறாங்க. ஆன் October 5 in 1877 in the mountains of Montana Territory, when Chief Joseph surrendered to General Nelson E. Miles, the former gave a surrender speech. அக்டோபர் 5 அன்னைக்கு 1877 மாண்டனா டெரிட்டரியில் ஒருத்தர் சரண்டர் ஆகிறாரு. அவர் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அது என்னன்னு பார்க்கலாம். த ஸ்பீச் இன்க்ளூடட் தீஸ் வேர்ட்ஸ்: இட் இஸ் கோல்ட் அண்ட் வி ஹாவ் நோ பிளாங்கெட்ஸ். The little children are freezing to death. I want to look for my children and see how many of them I can find. Maybe I shall find them among the dead. இங்கே ரொம்ப குளிராக இருக்குது, பிளாங்கெட்ஸ் கூட எங்ககிட்ட இல்லை, இந்த குழந்தைங்களெல்லாம் தேடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், மேபி நான் தேடுறப்போ அந்த குழந்தைங்கள்லாம் இறந்த பீப்புள் கூட ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஹியர் மீ மை சீஃப்ஸ், ஐ எம் டயர்ட், மை ஹார்ட் இஸ் சிக் அண்ட் சேட். நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், என்னோட ஹார்ட் வந்துட்டு சோகத்தோடையும் வருத்தத்தோடையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஃப்ரம் வேர் தி சன் நவ் ஸ்டாண்ட்ஸ் ஐ வில் ஃபைட் நோ மோர் ஃபார் எவர். இப்போ இந்த இடத்துல இருந்து சொல்கிறேன், இனிமேல் வந்துட்டு நான் யாருக்கூடையும் ஃபைட்டே பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. தி ஹார்ட் ரென்ச்சிங் ஸ்பீச் பேட் தி கிரீஃப் அண்ட் மிசரி ஆஃப் தி ஸ்பீக்கர் அண்ட் தோஸ் சப்ஜெக்டட் டு ஓவர்வெல்மிங் ஹார்ட்ஷிப்ஸ். அவரோட ஸ்பீச்சில் ரொம்ப துயரமும் வருத்தமும் இருந்துச்சு. அந்த ஸ்பீச் எதை பற்றினதாக இருந்துச்சுன்னா அந்த மக்களோட கஷ்டத்தை பற்றி இருந்துச்சு. During World War II, the speech "We Shall Fight on the Beaches" delivered by Winston Churchill on June 4, 1940 is considered a high-powered speech that strengthened the determination of those present in the House of Commons. வேர்ல்டு வார் 2ல June 4, 1940 வின்ஸ்டன் சர்ச்சில் அப்படிங்கிற ஒருத்தர் ஸ்பீச் கொடுக்குறாரு. இப்போ வரைக்கும் அதுதான் வந்துட்டு ரொம்ப கிரேட்டஸ்ட் ஸ்பீச்சாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஸ்பீச்னால நிறைய காமன்ஸ் ரொம்ப டிட்டர்மைண்டாக ஃபீல் பண்ணதாக சொல்கிறாங்க. In the speech, he said, even though large tracts of Europe and many old and famous states have fallen or may fall into the grip of the Gestapo and the odious apparatus of Nazi rule, we shall not flag or fail. என்னதான் வந்துட்டு யூரோப் மாதிரி ஒரு பெரிய கண்ட்ரி, அதுக்கு சம்மந்தமான ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்துட்டு கெஸ்டப்போட பிடியில் சிக்குனாலுமே நம்ம வந்துட்டு அதில் சிக்கக்கூடாது, நம்ம அதுலேருந்து தப்பிச்சு எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. வி ஷால் கோ ஆன் டு எண்ட், வி ஷால் ஃபைட் இன் தி ஃப்ரான்ஸ், வி ஷால் ஃபைட் ஆன் தி சீஸ் அண்ட் ஓஷன்ஸ். நம்ம என்னதான் ஒரு முடிவுக்கே போனாலும், நம்ம ஃப்ரான்ஸில் போய் சண்டை போட்டாலும், ஓஷன் சீஸில் சண்டை போட்டாலும், வி ஷால் ஃபைட் வித் க்ரோயிங் கான்ஃபிடென்ஸ் அண்ட் க்ரோயிங் ஸ்ட்ரென்த் இன் தி ஏர், வி ஷால் டிஃபெண்ட் ஆன் அவர் ஐலாண்ட். நம்ம ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸோடையும் ஸ்ட்ரென்த்தோடையும் ஏரில் சண்டை போடுற மாதிரி இருக்கும், நம்மளோட ஐலாண்டை நம்ம தான் டிஃபெண்ட் பண்ணி பாதுகாக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்கிறாரு. வாட் எவர் தி காஸ்ட் மே பி, வி ஷால் ஃபைட் ஆன் தி பீச்சஸ், வி ஷால் ஃபைட் ஆன் தி லேண்டிங் கிரவுண்ட்ஸ். அது என்னதான் முடிவாக இருந்தாலும் நம்மளோட சண்டை எங்கெல்லாம் நடக்கும்னா பீச்சஸில் நடக்கும், மேபி அதே கிரவுண்ட்ஸில் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. வி ஷால் ஃபைட் இன் தி ஃபீல்ட்ஸ் அண்ட் இன் தி ஸ்ட்ரீட்ஸ், வி ஷால் ஃபைட் இன் தி ஹில்ஸ். நம்மளோட சண்டை ஃபீல்ட்ஸில் நடக்கிறதா இருக்கலாம், இல்லை தெருக்குள்ள நடக்கிறதா இருக்கலாம், இல்லை ஹில்ஸில் கூட நடக்கும். எல்லாத்துக்குமே நம்ம தயாராக இருக்கணுங்கிறத அந்த காமன் பீப்புள் கிட்ட சொல்கிறாரு. In 1950, William Faulkner was honored with a Nobel Prize for his significant contribution to the American novel. 1950 வில்லியம் ஃபாக்னர் அப்படிங்கிறவருக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்து கௌரவிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு ரைட்டிங்ஸில். This was the time when the Soviet Union had found the possible implications of the use of atomic bomb and people had begun to live in the fear of annihilation. இந்த டைம் தான் சோவியத் யூனியன் வந்துட்டு பாம்பு பற்றின இம்ப்ளிகேஷன் பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. பீப்புள் எல்லாரும் ரொம்ப பயத்தில் இருக்காங்க, என்ன பேரழிவு வரப்போகுது அப்படின்னு நினச்சி. In his Nobel Prize acceptance speech, Faulkner urged writers of various genres to think and write beyond the fear of destruction and instead write materials that would lift the human spirit. இந்த நோபல் ப்ரைஸ் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஃபாக்னர் வந்துட்டு ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அந்த ஸ்பீச்சில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எல்லா ரைட்டர்ஸ்க்கும் வந்துட்டு ஒரு அட்வைஸ் தராரு.
அந்த அட்வைஸில் என்ன சொல்லியிருக்காருன்னா வேரியஸ் ஜேர்னல்ஸ் ஆஃப் ரைட்டிங்ஸ் எழுத சொல்கிறாரு. அதில் எப்படி இருக்கணும்னா அது ஃபியர் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனை தாண்டி இந்த அழிவியெல்லாம் பற்றி சொல்லாமல் ரொம்ப க்ரியேட்டிவாக யோசிச்சு ஹியூமன் ஸ்பிரிட்டை லிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்கிறாரு. தி பவர்ஃபுல் மெசேஜ் இன்க்ளூடட் ஐ பிலீவ் தட் மேன் வில் நாட் மியர்லி என்டியூர் ஹி வில் ப்ரிவைல். இந்த பவர்ஃபுல் மெசேஜில் என்ன மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாருன்னா மேன் அப்படிங்கிறவன் வந்துட்டு என்டியூர் பண்ணுறான், அவனால் தாக்கு பிடிக்க முடியும், ஆனால் வந்துட்டு அவன் ப்ரிவைல் ஆகணும் அப்படின்னா ரொம்ப செழிச்சு ரொம்ப நீண்ட நாள் வாழணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஹீஸ் இம்மோர்டல் not because he alone among creatures has an inexhaustible voice, but because he has a soul, a spirit capable of compassion, sacrifice and endurance. இந்த மனிதருக்கு வந்துட்டு அழிவே கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த மனுஷனுக்கு மட்டும்தான் வாய்ஸ் இருக்குது, பேச முடியும் அப்படிங்கிறனால இல்லை, ஒரு நல்ல சோல் இருக்குது. அந்த சோல் எதுக்கு வந்துட்டு கேப்பபிள் அப்படின்னா வந்துட்டு பாசத்தை கொடுக்க முடியும், அதனால் பொறுத்துக்கிற தன்மை இருக்குது, விட்டு கொடுக்குற தன்மை இருக்குன்னு சொல்கிறாரு. The poet's, the writer's duty is to write about these things. It is his privilege to help man endure by lifting his heart, by reminding him of the courage and honor and hope, pride, compassion, pity and sacrifice which have been the glories of his past. ஒரு கவிஞர் எழுத்தாளரோட டியூட்டி என்ன அப்படின்னா இதெல்லாம் பற்றி எழுதுறதான்னு சொல்கிறாரு. அவங்களோட பொறுப்பு என்னவா இருக்குன்னா மக்களோட ஹார்ட்ஸை லிஃப்ட் பண்ணுறதா இருக்குது. எதன் மூலிமா அப்படின்னா தைரியம், பெருமை, நம்பிக்கை, கௌரவம், பாசம், பாவம், விட்டு கொடுக்குற தன்மை இதெல்லாத்தையுமே வந்துட்டு ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கணும் அவங்களோட ரைட்டிங்ஸ்லன்னு சொல்கிறாரு. தி poet's voice need not merely be the record of man, it can be one of the props, the pillars to help him endure and prevail. இந்த பொயட்டோட வாய்ஸ் வந்துட்டு வெறுமையாக ஒரு ரெக்கார்டாக மட்டும் இல்லாமல் அதோட ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும்னு சொல்கிறாரு. எதுக்கு அப்படின்னா அவங்கள வந்துட்டு என்டியூர் பண்ணி தாக்கு பிடிக்க வச்சு ரொம்ப செழுமையோட நிலைத்து வாழ வைக்கிறதுக்குன்னு சொல்கிறாரு. அன்டவுட்டட்லி எஃபெக்டிவ் ஸ்பீச்சஸ் ஹாவ் அ லாங் லாஸ்டிங் இம்பேக்ட் ஆன் தி மைண்ட்ஸ் ஆஃப் தி லிசனர்ஸ் and they elevate the levels of awareness or actions the speaker intends to raise or catalyze. டவுட்டே இல்லாமல் ஒரு எஃபெக்டிவான ஸ்பீச் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா அது கேட்குறவங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கையை கொடுக்குது, அதுவும் இல்லாமல் அது வந்துட்டு அவங்களோட ஆக்ஷன்ஸையும் அவேர்னஸையும் வந்துட்டு லெவலப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு விழிப்புணர்வை கொடுக்குது, ஒரு நல்ல எண்ணங்களை கொடுக்குதுன்னு சொல்கிறாரு. இதோட கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். தி மெயின் ஐடியா ஆஃப் தி பேசேஜ் இஸ் தட், இந்த பேசேஜோட மெயின் ஐடியா என்னன்னு கேட்குறாங்க. இதோட ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். A. All leaders should be accomplished public speakers. B. An impactful speech can convey a strong message to the listeners. C. A speech should sound pleasing to the ears of the listeners. D. Public speaking should be bold and argumentative. ஏல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லா லீடர்ஸுமே வந்துட்டு பப்ளிக் ஸ்பீக்கர்ஸாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அது கிடையாது. பி. அன் இம்பேக்ட்ஃபுல் ஸ்பீச் கேன் கன்வே அ ஸ்ட்ராங் மெசேஜ் டு தி லிசனர்ஸ். ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லான ஸ்பீச் வந்துட்டு லிசனர்ஸு கவர்ற மாதிரி இருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு நல்ல சேஞ்சை கொண்டு வரும்னு சொல்கிறாங்க. மேபி இது ஆன்சராக இருக்கலாம். சி. அ ஸ்பீச் ஷுட் சவுண்ட் ப்ளீசிங் டு தி இயர்ஸ் ஆஃப் தி லிசனர்ஸ். ஸ்பீச் அப்படிங்கிறது கேட்குறவங்களுக்கு இனிமையாக இருக்க மாதிரி மட்டும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இது கண்டிப்பாக ஆன்சர் கிடையாது. டி. பப்ளிக் ஸ்பீக்கர்ஸ் ஷுட் பி போல்ட் அண்ட் ஆர்குமெண்டேட்டிவ். பப்ளிக் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னாலே வந்துட்டு ரொம்ப போல்டாக ஆர்குமெண்டேட்டிவாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இது கிடையாது. பி வில் பி த ரைட் ஆன்சர். ஏன் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க லீடர்ஸோட ஸ்பீச் எல்லாமே இம்பேக்ட்ஃபுல்லாக அங்கே இருக்க காமெண்ட்ஸோட மைண்ட்ஸை மாற்றிருக்கும். ஸோ பி வில் பி த ரைட் ஆன்சர். செகண்ட் ஒன், தி டோன் ஆஃப் தி சரண்டர் ஸ்பீச்சஸ். ஃபஸ்ட்டு பேசேஜில் ஒருத்தர் வந்து சரண்டர் ஆகிறப்போ ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பாரு, அதோட டோன் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஏ. சட்டைரிக், பி. ஆப்டமிஸ்டிக், சி. பாயிக்னன்ட், டி. நார்சிஸ்டிக். சட்டைரிக் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப கேலி பண்ணுற மாதிரி இருந்துச்சான்னு கேட்குறாங்க. ஸோ அது கிடையாது. பி. ஆப்டமிஸ்டிக், அவர் ரொம்ப பாசிட்டிவாக பேசினாருன்னு சொல்கிறாங்க. அதுவும் கிடையாது. பாயிக்னன்ட் அப்படின்னா என்னன்னா ரொம்ப வருத்தப்படுற மாதிரி, அடுத்தவங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி. மேபி இது ஆன்சராக இருக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நார்சிஸ்டிக் அப்படின்னா ரொம்ப ஈகோசென்ட்ரிக்காக நான் பண்ணுறது தான் பெருசு, நான் சொல்கிறது தான் கரெக்டுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் கிடையாது. அவர் சரண்டர் ஆனோன்னா அவரோட ஸ்பீச் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப துயரத்தோட அடுத்தவங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ பாயிக்னன்ட் வில் பி த ரைட் ஆன்சர். தேர்ட் ஒன், இட் இஸ் எவிடென்ட் தட் through his speech Churchill wished to dash his countrymen dash. சர்ச்சிலோட ஸ்பீச்சில் என்ன எவிடென்ட்டாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஏ. இன்ஃபார்ம் அபவுட் தி சேலஞ்சஸ் தட் ஆர் அரைஸ் இன் தி வார் டோன் கண்ட்ரி. பி. வார்ன் அகேன்ஸ்ட் தி ஃபியூட்டிலிட்டி ஆஃப் வார். சி. ரிமைண்ட் ஹவு தேர் endeavors to fight against the Nazi rule had failed miserably. D. Reassure that they would combat fiercely against their enemy under all circumstances. ஏல என்ன சொல்கிறாங்கன்னா அவர் இருக்கிறத இருக்க மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. என்ன இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னா நிறைய சேலஞ்சஸ் வரப்போகுது இந்த வார் டோன் கண்ட்ரிலன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ அது கிடையாது.
பி வார்ன் அகேன்ஸ்ட் தி ஃபிட்டிலிட்டி ஆஃப் வார். அவர் வார்ன் பண்ணுறாரு, மக்களை எச்சரிக்கிறாரு, இப்படி வந்துட்டு ரொம்ப ஒரு துயரமான வார் நடக்க போது கண்டிப்பாக நம்ம அது தோக்க தான் போகிறோன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் கிடையாது. சி ரிமைண்ட் ஹவு தேர் என்டிவர்ஸ் டு ஃபைட் அகேன்ஸ்ட் தி நாசி ரூல் had failed miserably. அவர் வந்துட்டு ஞாபகப்படுத்துறாரு எப்படி வந்துட்டு நாசி ரூல் கீழே இவங்கெல்லாம் சிக்கி எப்படி ஃபெயில் ஆனாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அது கிடையாது. ஆப்ஷன் டி ரீஅஷ்யூர் தட் தே வுட் கம் பேக் ஃபியர்ஸ்லி அகேன்ஸ்ட் தேர் எனிமி அண்டர் ஆல் சர்க்கம்ஸ்டன்சஸ். இது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு தைரியத்தை கொடுக்குறாரு, எப்படின்னா என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து சண்டை போட்டு ஜெயிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா என்ன மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலும் எந்த மாதிரி இடத்துல சண்டை போடுற மாதிரி இருந்தாலும் நம்ம அதிலிருந்து விக்டரியை தான் வந்துட்டு அடையணும்னு சொல்லியிருப்பாரு. ஃபோர்த் ஒன், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி லீஸ்ட் லைக்லி டு பி யூஸ்ட் டு டிஸ்கிரைப் சர்ச்சில். இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் எது சர்ச்சிலை பற்றி இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஏ ரெசல்யூட், பி அன்டாண்டட், சி கம்ப்ளசென்ட், டி அன்வேவரிங். ஏ அப்படின்னா ரெசல்யூட் அப்படின்னா ரொம்ப டிட்டர்மைண்டாக இருக்கிறது. பி அன்டாண்டட் அப்படின்னா ஒரு பயமே இல்லாமல் இருக்கிறது. சி காம்ப்ளசென்ட் அப்படின்னா என்னன்னா எல்லாமே ஓகே, எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு கர்வத்தோட சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறது. டி அன்வேவரிங் அப்படின்னா என்னன்னா ஒரு மாதிரி அவங்களோட எண்ணங்கள் ஒரு மாதிரி வேவ் ஆகிட்டே இருக்க மாதிரி, ஒரு கரெக்டான ஒரு டெசிஷன் எடுக்க முடியாத ஸ்டேட்டில் இருக்க மாதிரி. ஸோ சர்ச்சில் இதில் எந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் வரமாட்டார் அப்படின்னா காம்ப்ளசென்ட். அவர் வந்துட்டு இல்லை நான் சொல்கிறதா கரெக்டு, இதே போதும் அப்படிங்கிற மக்கள்கிட்ட சொல்லலை, இன்னும் வந்துட்டு நம்ம சண்டை போட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. ஸோ சி வில் பி த ரைட் ஆன்சர். ஃபிஃப்த் ஒன், in the sentence the poet's voice need not merely be the record of man, it can be one of the props, the pillars to help him endure and prevail. Faulkner has used dash. இப்படி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சென்டென்ஸில் வந்துட்டு ப்ராப், பில்லருங்கிற மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பர்சனை வந்துட்டு எப்படி என்டியூர் பண்ண வைக்கிறது, ப்ரிவைல் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லி ஃபாக்னர் சொல்லியிருக்காருன்னு கேட்குறாங்க. ஏ மெட்டஃபர், பி சிமிலி, சி ஆனமெட்டோஃபியா, டி அ டிரான்ஸ்வர்ட் எபிதெட். மெட்டஃபர் அப்படின்னா ஆஸ் லைக் இல்லாமல் 2 விஷயத்தை கம்பேர் பண்ணுறது. இதே சிமிலி அப்படின்னா ஆஸ் லைக் வச்சு 2 விஷயத்தை கம்பேர் பண்ணுறது. ஆனமெட்டோஃபியா அப்படின்னா சவுண்டிங் வேர்ட்ஸோட சவுண்ட்ஸை டிஸ்கிரைப் பண்ணுறது. இதே அ டிரான்ஸ்வர்ட் எபிதெட். எபிதெட் அப்படின்னா என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவை டிஸ்கிரைப் பண்ணுறது. ஒரு தப்பான விஷயத்த நல்லா தான் டிஸ்கிரைப் பண்ணுறது, இல்லை ஒரு நல்லா இருக்க விஷயத்த கெட்டதாக டிஸ்கிரைப் பண்ணுறது. ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஏன் அப்படின்னா அவர் ப்ராப்ஸு பில்லர்ஸ் அப்படிங்கிறத எதுவாக சொல்கிறாரு அப்படின்னா டிட்டர்மினேஷன், ஒரு நம்பிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத வச்சு தான் சொல்லியிருப்பார். இது கம்பேர் பண்ணியிருப்பார் ஆஸ் லைக் அப்படிங்கிற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமல். ஸோ ஏ வில் பி த ரைட் ஆன்சர். இன்றைக்கி 2022 கொஷின் பேப்பரில் இருக்க ஃபஸ்ட்டு பேசேஜ், அதோட கொஷின் ஆன்சர் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணோம். இனி நெக்ஸ்ட் வர எபிசோட்ஸில் அடுத்த பேசேஜஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.